இன்னைக்கு எபிசோட்ல உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து சேப்பாக்கம் தொகுதியில நிக்க போற வேட்பாளர் யாரு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தேதிக்கு ஒரு விஐபி வேட்பாளர். 2021 முதல் முறையா எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகி அப்புறம் துணை முதல்வராகி இருக்கார். 2021, 24 அப்படின்னு நடந்த எல்லா எலெக்ஷன்லயும் இவருடைய பிரச்சாரம் ரொம்ப பெரிய ஹைலைட். குறிப்பா செங்கலை வச்சுட்டு இவர் பண்ண பிரச்சாரம் பெரிய ஹிட் ஆகி அவங்க கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தது. அதோடு மட்டுமல்லாம யார் எப்படி கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு ஒரு பதில சொல்லி கிளாப் வாங்குறது இவரோட ஸ்டைல். இந்த 2026 தேர்தலையும் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியில தான் போட்டிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இவரை எதிர்த்து இந்த தொகுதியில பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணியில யாரை நிறுத்துறது அப்படின்னு ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் நடந்திருக்கு. நிறைய பேர்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு கடைசியா 2 கட்சிகளும் டிக் அடிச்சிருக்கிற வேட்பாளர் யாருன்னா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம நடிகர் சந்தானம். எஸ் பாஸ், வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன மேடம் யூடி உதயநிதியோட பேச்சுகளுக்கும் அவர் கொடுக்குற கமெண்ட்களுக்கும் கவுண்டர் கொடுக்கறதுக்கு சரியான ஆள் சந்தானம் அப்படின்னு இந்த 2 கட்சிக்காரங்களும் நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஓகே ஓகே, நண்பேண்டா போன்ற படங்கள்ல உதயநிதி ஸ்டாலினோட டைலாக்குக்கு சந்தானம் கொடுத்த கவுண்டர்ஸ் ரொம்ப பெரிய ஹிட் ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சந்தானம் உதயநிதி எதிர்த்து போட்டி போட்டார்னா உதயநிதி பேசுற பேச்சுக்கெல்லாம் டைமிங்கோட நல்ல ரைமிங்கா கவுண்டர் கொடுப்பாரு அப்படின்னு 2 கட்சிக்காரங்களும் நினைக்கிறாங்க. இதுக்காகவே அதிமுக பாஜகல இருந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு சந்தானத்துக்கிட்ட பல கட்ட டிஸ்கஷன் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஏய், கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு, மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. முதல் கட்டமா டிஸ்கஷன் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு சந்தான சைட்ல இருந்து எஸ் நோ அப்படின்னு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னாலும் சந்தானம் எப்படியும் எஸ் சொல்லிடுவாரு அப்படின்னு 2 கட்சிக்காரங்களும் நம்புறாங்க. ஐயோ பார்த்தா, ஏன் இந்த காவி ட்ரெஸ்? உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் சந்தானம் அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் 2026 எலெக்ஷன்ல ஒரு கலக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே.